வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய் மூர்த்தி தாம்பரம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெஸ்ட் தாம்பரம் கிஷ்கிந்தா போகிற வழி. கிஷ்கிந்தா ரோடு இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு முன்னாடியே வந்துடும். ஒரு 1100 சதுரடி, 4200 per square feet. 1100 சதுரடி, 25 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. அப்ரூவ்டு பீஸு. மெயின் ரோடு தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அந்த பில்டிங் இருக்கிறது மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. சரிங்களா? வெரி நியர். மெயின் ரோடு வந்தீங்கன்னா 50 அடி ரோடு. ஆக்சுவலாக மினி பஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. மினி பஸ் பொய் இல்லை, நிஜம். தவறான தகவலே கொடுக்க மாட்டோம். எப்படினாலும் ஃபேஸ் பண்ணுறது நாங்கள் தானே பண்ண வேண்டியது இருக்கோம். தவறை சொல்லிவிட்டு நாளைக்கு தலைகுனிகிற பழக்கமே நமக்கு இல்லை. சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்கிடுங்க, வாங்க. 4200 per square feet. லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க பாருங்கள். மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இப்போல்லாம் கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் லோ பட்ஜெட்டுன்றாங்க. சரிங்களா? 1100 ஸ்கொயர் ஃபீட்டு, 4200 per square feet. அப்ரூவ்டு பீஸு, சவுத் ஃபேஸிங், 50 அடி ரோடு, அப்படியே 3வது பிளாட்டு. சரிங்களா? 24 அடியா 30 அடியா நம்ம ரோடு பார்த்துக்கிடுவோம். உடனே வீடு கட்டலாம். என்ட்ரன்ஸ்லேயே வருது. ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டாங்க. அநேகமாக விட்டுருவாங்க. மினி பஸ் வந்ததுன்னா ரொம்ப ஈஸி. வீட்டு வாசல்லேருந்தே பஸ் ஏறிக்கலாம். சரிங்களா? பிளாட் நம்பர் 7 கால் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்டு தலையை சொரிய மாட்டோம், வாங்கணும்னு சொல்ல மாட்டோம். சல்லைக்க 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 உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஆப்ஷனோடு காமிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். அதே மாதிரி ரோடெல்லாம் நல்லா வைடன் பண்ணிட்டாங்க. 80 ஃபீட் ரோடு. இன்னும் அந்த மெயின் ரோடு, கிஷ்கிந்தா மெயின் ரோடு. தீம் பார்க் இல்லை. இப்போது 5500 ரேட்டு போட்டு எப்போ சோல்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்குகிறாங்க. அவங்க வந்த பிறகு தான் இங்கே இந்த பக்கம்லாம் ரேட்டு கூட்டினது. பஸ் போகுது தெரியுதுங்களா? ஸோ நாளைக்கு கால் பண்ணுங்கள், இல்லை சாட்டர்டே சண்டே கால் பண்ணுங்கள். மண்டே காசோடு வாங்க, பணத்தோடு வாங்க, சொத்துக்கு சொந்தக்காரர் வாங்கிடலாம். நாளைக்கு வரதட்சணையாக பத்திரத்தை வைக்கலாம். பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும்போது. குடும்ப தலைவர் அவர்களே, சந்தோஷமாக இருங்க. நியாயமான சந்தோஷம். குழந்தைங்கள கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. கல்வி செல்வத்தை சிறப்பாக கொடுத்துட்டீங்க. இது மட்டும் பெண்டிங். யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.